நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட வந்து அடிக்கடி வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. சார், எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்? பிசி நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வரும்? எது முன்னாடி வரும்? அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கான வீடியோ தான் வந்து இது. இப்போ பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ராசஸ் வந்து இப்போ தான் நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம். எஸ்ஐ பிசி ரிசல்ட்ஸ்லாம் எல்லாம் முடிஞ்சுச்சு. ப்ராசஸ் செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து போயிட்டே இருக்குது. ஃபைனல் ரிசல்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதனால் வந்து நம்ம எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். நவம்பர் ஃபஸ்ட் வீக் இல்லை செகண்ட் வீக்கில் வந்து வரத்துக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து எக்ஸாம்ஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேங்க வந்து இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து நண்பர்கள் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, சார் நான் வந்து ரொம்ப டேஸாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எஸ்ஐபிசி எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்குது. பட் ஆனால் கிளியர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் வந்து கேட்குறாங்க. ஏன் நம்மளால் வந்து எஸ்ஐபிசி எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ண முடியலன்னா, நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ப்ளஸ் வந்து புக் கண்டென்ட்டே வந்து நம்ம நிறையா ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டோம். இப்போ நம்ம டிஎன்பிசி எடுத்துக்கிட்டால் நமக்கு புக்கை தாண்டி வெளியே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஆனால் எஸ்ஐபிசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக்கை தவிர வேறு எதுவுமே படிக்க தேவையில்லை. கண்டிப்பாக வந்து நீங்கள் 6th இப்போ பிசி எக்ஸாம் படித்தா 6th 10th வரைக்கும் நல்லா படிச்சிருங்க. மேஜராக படிக்கிறீங்கன்னா சயின்ஸ்க்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. இப்போ எஸ்ஐபிசி எக்ஸாம்ஸ்க்கு வந்து சயின்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சயின்ஸ்க்கு வந்து யாருமே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எஸ்ஐபிசியில் பொறுத்த வரைக்கும் சயின்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் எஸ்ஐபிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா சயின்ஸில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து புதுசாக இருக்க மாதிரியே இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய படிச்சிருக்க மாட்டீங்க. சயின்ஸா அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு வேணாம் அதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுக்கி வச்சுருப்போம். ஆனால் வந்து எஸ்ஐபிசி எக்ஸாம்ஸ்க்கு வந்து கம்பல்சரி வந்து சயின்ஸ்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா? மெயினாக வந்து நம்ம ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணும்னா, பாஸ் கண்டென்ட்லாம் இருக்கு இல்லையா, 6th to 12th வரைக்கும் நம்ம எல்லா லெசனையும் படித்து தான் ஆகணும். கொஞ்சம் சிலபஸ் ரிலேட்டடாக இருக்க லெசன்ஸ் இதெல்லாம் முக்கியமான லெசன்ஸு. அதெல்லாம் பார்த்துட்டு மெயினாக வந்து நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, பாஸ் கண்டென்ட்டு ப்ளஸ் புக் பேக் கொஷினு. இந்த 2 கொஷின்ஸ் இது மட்டும் 2 தான் மட்டும் நல்லா ஃபாலோ பண்ணாலே எஸ்ஐபிசியில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். எந்த ஸ்டாண்டர்ட் எடுத்தாலும் சரி, எந்த ஜிஎஸ் எடுத்தாலும் சரி, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பாஸ் கண்டென்ட்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, உங்களுக்கு தெரியுமா? அந்த கண்டென்ட்டு ப்ளஸ் வந்து புக் பேக். இதில் வந்து எல்லா ஸ்டாண்டர்டில் இருக்குது. நீங்கள் இதை மட்டும் படித்தாலே நீங்கள் வந்து எஸ்ஐபிசி எக்ஸாம்ஸ் வந்து மேஜராக வந்து நம்ம ஜிஎஸ் ஏரியாவில் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அதை தாண்டி வந்து வேறு என்னென்னா சைக்காலஜிலாம் வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய டெஸ்ட்டு போடுங்க. இப்போ நீங்கள் படிக்கிறத விட நீங்கள் டெஸ்ட்டு போட்டால் தான் வந்து நமக்கு கெப்பாசிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். நம்ம பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஐபிசி எக்ஸாம்ஸ்க்கெலாம் நம்ம ஃப்ரீயாகவே டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம டெலகிராம் சேனலில். யாருக்காச்சும் எஸ்ஐபிசி ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வேணும் அப்படின்னாலும் டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஓகே. எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ் ஆகிற மாதிரி தான் நம்ம டெஸ்ட் சீரிஸ்லாம் வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். யாருக்காச்சும் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் வந்து கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் தான் வந்து டெஸ்ட் இருக்கும். ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே வந்து ஹேண்ட் ரிட்டனாக வந்து நம்ம மேக்ஸிமம் ஹேண்ட் ரிட்டனாகவே 6th to 12th வரைக்கும் எல்லாமே வந்து கொடுத்தாச்சு. யாருக்காச்சும் ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னாலும் நம்ம டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு ஃபைல்ஸில் போய் பாருங்கள். எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் இருக்கும். நீங்கள் அதை மட்டும் படித்தாலே போதும். ஈஸியாக வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? கண்டிப்பாக வந்து நல்லா படிங்க. எஸ்ஐ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக வந்து நவம்பரில் வந்து இருக்குது. நவம்பர் அதுக்குள்ளே கூட வந்துடும். நவம்பர் செகண்ட் வீக்குள்ளே மேக்ஸிமம் வரத்துக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து வந்துடும். அதனால் வந்து நீங்கள் நல்லா படிங்க. டெஸ்ட்டு வந்து நிறைய போட்டு பாருங்கள். எப்படி படிக்கிறது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா எப்படி படிக்கிறது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு தெரிலனா நம்மள்ட்ட கேளுங்க. நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க அட்மின்ட்ட வந்து நீங்கள் கேட்கலாம். அட்மின்ட்ட யார்கிட்ட கேட்டாலுமே சரி, 4 பேர் இருப்பாங்க அட்மின்னு. நீங்கள் யார்கிட்ட கேட்டாலுமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும். அதனால் வந்து நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் கிடைக்குது. அதனால் வந்து அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா?
ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.